எந்த ரூமில் போனாலுமே எதுக்கு பாரு வந்து வினோத்துன்றார். யாரை பார்த்தாலும் வினோத்தாக தான் இருக்குது. ஏன்னா வினோத்தை பார்த்தாலும் அவருக்கு பயம் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம். எந்த ரூமில் பாத்ரூம் போனாலும் வினோத்தை, கிச்சனில் போனாலும் வினோத்துன்றாரு. அப்போ என்னன்னா ஆனவனே பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா வினோத் வந்து ரொம்ப ஃபங்கியாக இல்லை. அவர் இல்லைன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஆமாம், அவர் இருக்கும் கூட வந்து ட்ராவல் ஆகுது ஆப்போசிட் கேரக்டர் தர்பீஸ். இந்த தர்பீஸுக்கு வினோத்துக்கு தான் ட்ராவல் ஆகி போயின்னு இருக்குது கண்டி. ஒரு வார்த்தை ஒன்று விட்டாபல கானா வந்து எச்எஸ்ஆர் பாடினாலே கானா எங்களுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப தப்பான வார்த்தை. இது வந்து ஒரு 1000 பேருக்கு மேல கானா பாடகர்கள் இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியாது. இதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. வார்த்தையை வந்து அவர் திரும்ப பெறணும். அதே போல மற்றவங்க யாருமே அவரு அந்த மாதிரி பேசக்கூடாது. கானா கலைஞரை பத்தி அவர் வந்து ரொம்ப மட்டமா பேசியிருக்காரு. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அது தெரியாமலாம் வந்து அது கண்டென்ட்டா எடுத்து பேசுறாரா, இல்லை ஒரு தெரியாம பேசுறாரா, இல்லை ஒரு சும்மா ஒரு வீடியோக்கு வெளியே தெரியணுன்ட்டு அப்படி பேசுறாரா, அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் எடுத்ததுல கரெக்டான கண்டெஸ்டன்ட்டு ஒரு சில பேரை கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஒரு சில பேரை ஏன்டா எடுத்தோன்ட்டு ஜனங்கள்லாம் ஏந்து போகிற அளவுக்குலாம் எடுத்திருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தா வினோத் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனவர். திவாகரி இப்போ இன்ஸ்டால தான் ஃபேமஸ் ஆகிறாப்புல. அவர் கொஞ்சம் பார்த்து இருக்கணும்.